கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் பிரசங்கியின் புத்தகம் 1வது அதிகாரம் 12-13 வசனங்களை பார்க்கலாம். பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தேன். பிரசங்கின்ற ஒரு மனிதர் சொல்கிறாரு, நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜானா ஒரு இஸ்ரவேலை ஆளக்கூடிய ஒரு மனிதர். அவருக்கு என்னது எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு எல்லா ஆஸ்தி அந்தஸ்து எல்லாமே அடங்கி அவருக்கு என்ன இருக்குது, எல்லாவற்றையும் அனுபவிக்கிற, எல்லாவற்றையும் செய்கிற, எல்லாவற்றுக்கும் அதிகாரத்தோடு கூட நடந்து கொள்கிற ஒரு பாக்கியம் அவருக்கு இருக்குது. ராஜாவாக இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களையே ஆளக்கூடிய ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் நாணமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறார். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம், இந்த பூமியில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் விசாரிக்கிறாராம். இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா அது எப்படி நடந்தது, ஏது நடந்ததுன்னு சொல்லி நம்ம விசாரிப்போம். அந்த விசாரிக்கிறதுல கூட எப்படி விசாரிப்பாராம், நாணமாய் விசாரிப்பாராம். வானத்தின் கீழ் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாணமாக விசாரிப்பார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி ஆச்சு, எதையாவது கேட்டுட்டு இவங்க எப்படி இப்படி கேட்கலாம், எங்கள் குடும்பத்து பிரச்சனையில் இவங்க ஏன் தலையிடுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனையே உருவாகிடும். அதுக்கு தான் எல்லாவற்றுக்கும் என்ன தேவை, நாணம் தேவை. தேவன் கொடுக்குற நாணத்தின்படி அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தேவ நாணத்தின்படி என்ன பண்ணுறாரு, விசாரிக்கிறாரு. அவர் விசாரிக்கிற காரியத்தில் கூட அவருக்கு எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு அவர் என்ன பண்ணுறாரு, நாணமாய் விசாரிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன்னு சொல்கிறார். ஆராய்ச்சி செய்கிறார். அந்த காரியம் ஏன் நடக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படி ஆராய்ச்சி செய்தல்னா என்னது, மனதில் தியானிக்கிறது, மனதில் அதை பற்றி யோசித்து கொண்டே இருக்கிறது. அப்படி அதை பற்றின சிந்தையோடு கூட அதையே ஞாபகம் பண்ணி அதை அசை போடுறது. அப்படி அசை போடும்போது அது எதுக்காக நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன காரியம், ஏன் இந்த காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஆராய்ச்சி செய்கிறதற்கு அவருடைய மனதை என்ன பண்ணாராம், பிரயோகம் பண்ணினாராம். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். கடும் தொல்லையை என்ன பண்ணோம், அனுபவிச்சு தான் ஆகணும். மனுஷனாக பிறந்தா என்ன பண்ணுறது, இருக்கிற பிரச்சனை, பாடு, போராட்டம் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அடிபடணும். அதில் என்ன பண்ணுவோம், நம்ம அதில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அதன்படி நடந்து தான் ஆகணும். இதையெல்லாம் எதுக்காக தேவன் இதையெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இந்த தொல்லையெல்லாம் நடக்கணும்னு சொல்லியே அவர்களுக்கு நியமித்திருக்கிறார், மனிதர்களுக்கு. இப்போ ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை நடக்குது, இப்படி போராட்டம் நடக்குது, இப்படி கஷ்டம் நடக்குது, இப்படி வேதனை இருக்குது, இப்படி துன்பம் இருக்குது, வறுமை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம யோசித்து பார்த்தோம்னா இந்த தொல்லையெல்லாம் அனுபவிக்கணும், அந்த தொல்லைக்கெல்லாம் அடிபடணும்னு சொல்லி தான் மனுஷர்களை நியமித்து வச்சிருக்கிறார். அந்த காரியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராம், நியமித்து வச்சிருக்கிறாராம். அப்போ அவர் நியமித்த காரியத்தை தான் நியமித்திருக்கிறதால தான் நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் நடக்குது. அப்போ ஏன் இப்படியெல்லாம் பிரச்சனை மனுஷனுக்கு நடக்குது, ஏன் இந்த பூமியில் இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்கிறார், தன் மனதை ஆராய்ச்சி செய்கிறதற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, யூஸ் பண்ணியிருக்கிறார். தன் மனதை ஆராய்ச்சி செய்கிறதற்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, நாணமாய் விசாரித்து அந்த ஏன் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தன் மனதை பிரயோகப்படுத்தியிருக்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய ராஜாவே இந்த பூமியில் ஏன் இப்படியெல்லாம் காரியம் நடக்குது, எதனால நடக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து அதையெல்லாம் சிந்தித்து அவர் அதையெல்லாம் தியானித்து அவர் என்ன பண்ணுறாரு, செயல்படுறார். அப்போ அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலையும் என்ன பிரச்சனை நடக்குது, என்ன போராட்டம் நடக்குது, இன்றைய சூழ்நிலையில் என்ன நமக்கு நடந்துட்டு இருக்குது, நம்ம எப்படி இருக்கிறோம், தேவனோடு கூட தான் இருக்கிறோமா, இல்லை தேவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிறோமா, தேவனுக்காக எழும்புகிறோமா, தேவனுடைய காரியங்களை செய்கிறோமா, தேவனுக்காக நிற்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம மனதில் யோசிக்கணும், நம்ம மனதில் ஆராய்ச்சி செய்யணும். அதுக்காக தன் மனதை எப்படி பிரயோகப்படுத்தினாரோ அதுபோல் நம்மளுடைய மனசையும் என்ன பண்ணணும், பிரயோகப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில், நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில்
ஏன் இந்த பிரச்சனை திடீர்னு வந்தது, எதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம நிதானித்து ஆராய்ந்து அறிந்திருக்கிற மனுஷர்களாக நம்ம என்ன பண்ணணும், மாறணும். அப்படி நம்ம மாறும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாவற்றையும் நிதானிக்கணும். ஆவிக்குரிய மனுஷன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்தன் கவுத்தன் நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. எதனால நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் இப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் நிதானிக்கணும். இவ்வளோ பெரிய ராஜா, இஸ்ரவேலுக்கே ஒரு தலைவர், அவர் என்ன பண்ணுறாரு, நிதானிக்கிறாரு. ஏன் இந்த பூமியில் இப்படிப்பட்ட வானத்தின் கீழே இப்படிலாம் நடக்குது, இதனால் ஏன் இப்படியெல்லாம் மனுஷங்க கஷ்டப்படுறாங்க, தொல்லையை அனுபவிக்கிறாங்க. ஆண்டவர் தான் நியமிச்சிருக்கிறாரு. இந்த தொல்லையை அனுபவிக்கணும்னு சொல்லி ஆண்டவரே என்ன பண்ணியிருக்கிறாரு, நியமிச்சிருக்கிறாரு அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களையெல்லாம் கவனித்து பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. சூரியனுக்கு கீழே இந்த பூமியில் செய்யப்படுற ஒவ்வொரு காரியமும் என்ன பண்ணுறாரு, எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாரு, கவனித்து பார்க்குறாராம். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலம். மாயை, எல்லாம் மாயை, மாயாஜாலம். மாயாஜாலம் காட்டுறவன் என்ன பண்ணுவான், அது இருக்குதுன்னுவான், டக்குன்னு அது பொருள் காணா போயிடுச்சு சொல்லுவான். அது மாதிரி தான் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நிகழ்ச்சிகளும் ஒரு மாயையாக இருக்குது. அதனால நமக்கு என்ன கிடைக்குது, என்ன பலன் கிடைக்குது, உலக காரியத்தினால, உலக சிற்றின்பத்தினால நமக்கு என்ன கிடைக்குது, சஞ்சலம். நம்ம மனசுக்கு என்ன இருக்குது, சஞ்சலம், கவலை தான் வருதே தவிர அதன் மூலமாக ஒரு சந்தோஷமும் இல்லை. இதோ உலக காரியத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது, உலகத்துக்காய் நிற்கும் பொழுது, உலகத்தில் ஓடும் பொழுது, உலக காரியங்களை செய்யும்பொழுது நமக்கு அதனால் என்னது, நம்ம உழைப்பு தான், நம்ம பணம் தான் வீண் விரயம் ஆகுதே தவிர நமக்கு அதன் மூலம் ஒரு சந்தோஷம் இல்லை. தேவனுக்காக நிற்கும்பொழுது, தேவனுடைய காரியங்களை நம்ம செய்யும் பொழுது, தேவனுடைய காரியங்களில் தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு இனம் பிரியாத ஒரு சந்தோஷம், மனசில் ஒரு நிறைவு என்ன பண்ணுது நமக்கு வருது. அப்போ உலகத்துக்காக நின்று உலக காரியங்களை செய்து உலகத்துக்காக ஓடி உலகத்துக்காக பாடுபட்டு, இல்லை நமக்கு நண்பர்களுக்காக பாடுபட்டு, இல்லை நம்ம உறவினர்களுக்காக பாடுபட்டு, கணவனுக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு நம்ம உடலையும் வருத்தி நம்ம செய்கிற காரியங்கள் அவங்களுக்கு என்ன தான் இருக்குது, நம்ம மனசுக்கு கடைசியில் சஞ்சலமாக தான் போய் முடியுது, கவலையாக தான் போய் முடியுது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இவ்வளோ பாடுபட்டோம், இவ்வளவு செஞ்சோம், ஆனாலும் நமக்கு என்னது, அவங்க ஒரு நன்றி கூட சொல்லாத அளவுக்கு நம்ம செய்கின்ற காரியங்களை குறையே சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு மனைவி எடுத்துங்களேன், டெய்லி சமைச்சி போடுறா, அந்த கணவர் டெய்லி ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவங்க நேரத்தை செலவு பண்ணி, தன் உடல் உழைப்பை செலவு பண்ணி, எல்லாவற்றையும் எந்தெந்த பொருள் இருக்குதோ அந்த பொருளை கொண்டு எதையாவது செய்யணும், தன் கணவர் பசியை ஆட்டணும்னு சொல்லி கவலைப்பட்டு அவங்க செய்வாங்க, பாரப்பட்டு அவங்க செய்வாங்க. கடைசியில் அது என்னவாகும், சந்தோஷமாக தன் கணவருக்கு பரிமாறணும்னு நினைப்பாங்க. ஆனாலும் ஒரு குறை, உப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி எதையாவது ஒன்று சொல்லி அவங்க மனசை என்ன பண்ணுறாங்க, நோக்கடிக்கிறாங்க. அப்போ அவங்க படுற பாடு என்னது, செய்கிற வேலை, அவங்க ஒதுக்குன நேரம் எல்லாமே அந்த ஒரு நொடியில் என்ன பண்ணுது, காணா போயிடுது. அப்போ சமைத்து அதுக்கு நல்லா சமைச்சிருக்கிறேன்னு ஒரு பாராட்டுதல் வரும்பொழுது தான் என்ன இருக்குது, அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ அது சஞ்சலமாக என்ன பண்ணுது, மாறி போகுது. அப்போ பிரசங்கி சொல்கிறாரு, இந்த பூமிக்கு கீழே, சூரியனுக்கு கீழே செய்யப்படுற ஒவ்வொரு காரியத்தையும் நான் கவனித்து தான் பார்த்தேன், எல்லாமே மாயையும் மனசுக்கு சஞ்சலமுமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் கூட சில தொல்லைகளை அனுபவித்து தான் ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அது தொல்லையாக தான் இருக்குது. நம்ம படுற பிரயாசம் எப்படி இருக்குது, சஞ்சலமாக தான் போய் முடியுது. ஆனால் அதே நேரத்தில் தேவனுக்காக நம்ம நேரத்தை செலவிடும்போது, தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கும்போது, தேவனுடைய காரியங்களில் ஈடுபடும்போது இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தையும் விடுதலையும் நமக்கு தருது. அப்போ அவ்வளோ பெரிய ராஜா அவரே இந்த பூமியில், இந்த சூரியனுக்கு கீழே, இந்த வானத்துக்கு கீழே நடக்கிற காரியங்களெல்லாம் சஞ்சலம், தொல்லை, மாயை எல்லாம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, தன் இருதயத்தை அவருடைய மனசை தியானிக்கிறார், நடக்கிற காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு, வானத்தின் கீழே நடக்கிறதெல்லாம் நாணமாக விசாரிக்கிறாரு, ஆராய்ச்சி செய்கிறாரு. அப்படி செய்யும்போது
இப்படி தான் மனதுக்கு சஞ்சலம் தான் நடக்குது, தொல்லை தான் மனுஷனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இந்த பூமியில் வானத்து கீழே சூரியன் கீழே நடக்கிற காரியங்கள் எல்லாம் மாயையாக தான் இருக்குதுன்றதை உணர்ந்து கொண்டார். அப்போ நம்ம இந்த உலகத்துக்காக பாடுற காரியங்கள், நம்ம உலகத்துக்காக செலவிடுற நேரங்கள் எல்லாமே மாயையாக தான் இருக்குது. தேவன் ஒருவருக்கு மாத்திரமே நம்ம நேரத்தை செலவிடும்பொழுது, நம்ம தேவனுக்காக வாழும்பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுதே அதற்கான பலன் நமக்கு பரலோகத்தில் மிகுதியாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் இந்த வேலையில் நம்மளோடு கூட இடைப்படுறார். நாமளும் என்ன பண்ணணும், உலக காரியத்துக்காகவே நேரத்தை செலவிட்டு கொண்டிருக்காம தேவனுடைய சித்தத்தையும் நம்ம அறிந்து அதன்படி செயல்படணும். தேவனுடைய சித்தத்துக்காக நம்ம நிற்கணும், வைராக்கியம் பாராட்டணும். உலகத்து மனுஷர்கள் எதைக்கோ வைராக்கியம் பாராட்டுறாங்க. நாம் தேவனுடைய காரியத்துக்காக, தேவனுடைய கிரியைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும், வைராக்கியம் பாராட்டணும், அவருக்காக நம்ம நிற்கணும். அப்படி நம்ம நிற்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறது போல நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க, தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்து வாழ நாம் இந்த நிமிஷத்திலிருந்து தேவனுக்காக நம்ம நிற்போம். அப்படி செய்யப்போ தேவன் நம்மளை அப்படி நடத்தும்படிக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் பேசின இந்த வார்த்தைக்காய் நன்றி அப்பா. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அதிகமாய் காத்திருந்து ஜெபிக்க, திறப்பில் நிற்க, ஆண்டவரே தேசத்துக்காய் கதற, ஆண்டவரே சோத்திரமுடைய வேதத்தை வாசிக்க, தியானிக்க, வேதத்துள்ள ரகசியங்களை மகத்துவங்களை கண்டு கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் உலகத்துக்காக நாங்கள் ஓடாதபடிக்கு, உலக காரியங்களில் ஈடுபட்டு நாங்கள் சஞ்சலப்படாதபடிக்கு, நாங்கள் தொல்லைகளை அனுபவிக்காதபடிக்கு உம்முடைய சித்தத்தை அதிகமாய் செய்து அவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்க. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி அப்பா. எல்லா துதி கனம் மகிமையப்பா உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேள் நல்ல பிதாவே, ஆமென்.